Hi brothers and sisters, welcome to this new video. 10 trading session 25800 to 26600 அந்த இடத்திலே சுத்திட்டே இருந்தது. நம்ம சார்ட்ட பாப்போம் தொடர்ந்து. இன்னைக்கு என்ன நடந்துங்கறத பாப்போம். அதே மாதிரி நாளைக்கு குருநானக் ஜெயந்தி, நாளை கழிச்சு என்ன ஆகலாம்ங்கறதையும் பாப்போம். நேத்து வந்து ஒரு மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 30 ஜூன் 2025 25669 அதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு. அதாவது அந்த 9 ட்ரேடிங் செஷன்லயும் அதுதான் வெரி லோ க்ளோஸ். அதே நம்ம பார்த்திருந்தோம். மற்ற காரணங்களும் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மட்டும் என்னென்ன காரணங்கள் ஏறுமா இறங்குமாங்கிறத லாஸ்ட் பார்ப்போம். இன்னைக்கு பேங்கிங் செக்டர் வந்து 1% டவுன், ஹெவி வெயிட்டான HDFC 1% டவுனா இருந்தது, ICICI 1% டவுனா இருந்தது, PSU பேங்க் 1% டவுன். கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு லோவர் ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லிட்டு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாத ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவளிக்க விரும்புறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பே பண்ணி ஆதரவளிங்க. அதே மாதிரி நேற்றைய க்ளோஸ் சார்ட்டுக்கு போயிடலாம். நேற்றைய க்ளோஸ் 25,763. இது 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு மாத்தி இதான் இன்றைய ஓபன் 25,744, 19 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. 9.4க்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடம் 9.4க்கு ஹை கிரியேட் பண்ணிச்சு. அது 25,787. அதுதான் இன்றைய ஹை கூட. அதுல இருந்து மலண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே இறங்குச்சு. அதாவது ஒரு 11 மணில இருந்து 2 மணி வரை இந்த இடத்துல போராட்டிட்டே இருந்தது. அதாவது முன்னாடி 30 ஜூன் 2025 அந்த இடம் 25,669 உடைக்க முடியாம போராடிட்டு இருந்துச்சு. ஃபைனலா மார்க்கெட் 3:30 மணிக்கு 25,586 இடத்துக்கு வந்துருச்சு. 200 பாயிண்ட்ஸ் டவுன். நேற்றைய க்ளோஸை விட 165 பாயிண்ட்ஸ் டவுன். 25,597 க்ளோஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 10 நாளுடைய இதை பிரேக் அவுட் கொடுத்திருக்கணும். இந்த பாருங்க, இந்த இடம் தான் ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. பெருசு பண்ணிடுறேன். டே கேண்டில் இன்னைக்கு வந்து ஓபன் 25,744, ஹை 25,787, லோ 25,578, க்ளோஸ் 25,597. 200 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 9, ரெட் கேண்டில் 42. இன்னைக்கு டாப் கெய்னர் டைட்டான் 2.5% அப், ஏர்டெல் 1.5% அப், பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.5% அப். டைட்டானுக்கும் ஏர்டெலுக்கும் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ். அதாவது டைட்டான் QT வந்து ப்ராஃபிட் ரைசஸ் 43%, 1,006 crore, ரெவன்யூ அப் 25%. அதே மாதிரி ஏர்டெல் ப்ராஃபிட் வந்து 89% அப் at 6,792 crore. இன்னைக்கு டாப் கெய்னர் அவங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.5% அப், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1% அப். டாப் லூசர் பவர் கிராண்ட் 3.5% டவுன், எட்டர்னல் 2.5% டவுன். அப்புறம் டாடா மோட்டார் பாஸ் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து 2.5% டவுன், ONGS 2% டவுன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க, பெருசு பண்றேன். இன்சைட் கேண்டில் நேற்றுடைய ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல, ஒரு இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. அதுக்கு முந்தின நாளும் அதே மாதிரிதான், ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல, ஒரு கிரீன் கேண்டில் போட்டுது. இன்சைட் கேண்டிலுக்குள்ள இன்சைட் கேண்டில், இன்சைட் கேண்டிலுக்குள்ள இன்சைட் கேண்டில். பிரேக் அவுட் கொடுத்தா நல்லா வேகமா பிரேக் அவுட் கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு வெஜ் பிளாக், அதாவது புல்லிஷ் பிளாக் வெஜ் பேட்டர்ன் போட்டிருக்கு. இந்த பாருங்க, புல்லிஷ் பிளாக் மார்க் பண்றேன். பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல ஒரு நியாயமா நல்லபடியா மேல ஏறலாம், இல்ல கீழே இருந்துச்சுன்னா கீழே இறங்கலாம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். கிரீன் கேண்டில் வந்து AU பேங்கும் SBI மட்டும்தான், பாக்கி எல்லா பேங்குமே இன்னைக்கு ரெட். 58,119 to 57,732, 400 பாயிண்ட்ஸ் டவுன். சரி, கோல்டு பார்த்தலாம். கோல்டு $4,000 கீழே ட்ரேட் ஆகுது. 3,996. அதோட லைஃப் டைம் ஹை 4,381, லோ 3,886. இன்னைக்கு போட் ரேட் 11,250. வெள்ளி வந்து 165. இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உடைச்சிட்டு கீழே வரும்போதும் ஒரு 5 ட்ரேடிங் செஷனா உடைக்க முடியாம தவிச்சு, அப்புறம் பெரிய கேண்டில் உடைச்சிட்டு வந்துச்சு. கீழே வந்ததுக்கு அப்புறம் 3,856 வந்தோடனே இது பாருங்க, 1 2 3 4 5 6 கேண்டில்ஸ் மேல உடைச்சிட்டு போக முடியாம கீழே விடாம கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. பிரேக் அவுட் கொடுத்தா நல்லா ஃபர்தரா மேல வேகமாக போகும், இல்லாட்டி கீழே இறங்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சில்வர் சேம் கோல்ட ஃபாலோ பண்ணுது. அதே இடம் தான். லைஃப் டைம் ஹை 54.485, லோ 45.55 வரை இருந்தது. இப்போ 47,772. கீழே வந்தது, மறுபடியும் மேல போய் அப்படி கீழே வர்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. பிட்காயின் பத்தி கூட ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. அதை பத்தி ட்ரேட் பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். இப்போ வந்து 1,04,000 இடத்துல மறுபடியும் வந்துருச்சு. 1,26,000 ஒரு இதுதான் லைஃப் டைம் ஹை. இது ஜூலை மாசத்துல இருந்து அப் அண்ட் டவுன் 1,26,000, அப்புறமா 1,08,000, அப்புறம் 26,000, 8,000 இப்படி மாறி வாலட்டைல் அதிகமான ஒரு கவுண்டர் நம்ம பாக்குறோம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே ரெண்டு. US மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 3% டவுன், S&P 500 1/4% அப், நாஸ்டாக் 3% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 3% டவுன்,
சிஎஸ்சி இட்டாலி 1.5% டவுன், டிஎக் ஜெர்மனி 1.3% டவுன், ஏசியன் மார்க்கெட் ஜப்பானிக்கு 1% டவுன், சிங்கப்பூர் ட்ரைடன்ஸ் 0.5% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் 0.5% டவுன், தைவான் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 2.5% டவுன், எஸ்சிடி காம்போசிட் 0.5% டவுன், ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% டவுன், சங்கை சைனா 0.5% டவுன். சரியா? இப்போ வந்து எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பாத்துருவோம். எஃப்ஐடிஏ வந்து கொஞ்சம் விரிவாவே நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு மாசம் முடிஞ்சிச்சுல, பாருங்க ஒரே ஒரு நாள் 1883 அவங்க 3516 வாங்கினதுக்கு டபுளா வாங்கியிருக்காங்க. இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 2021 இருந்து எஃப்ஐஸ் ஒன்லி செல்லிங் சைடு, 1-2 மாதங்களை தவிர பாக்கி எல்லாமே செல்லிங் 2021 இருந்து ஃபுல் செல்லிங்கா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 2021 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்க டிஐஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங், ஒரு மாசம் 2 மாசத்தை தவிர பாக்கி எல்லாமே பையிங். அவங்க ப்ராஃபிட் புக்கிங்கே பண்ணாம இருக்காங்க. இது ஒரு டேஞ்சரான விஷயமா இருக்கு. நம்ம கடைசியா ஃபைனலா நம்ம டெக்னிக்கல் வேவும் அண்ட் ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது பார்ப்போம். இது வந்து எலெக்ஷன், பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஐஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். நான் சொல்றது பண்ணலாம் தான். மார்க்கெட் அப்ப மோசமாக இறங்கலாம். அது நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை ரஷ்யாவுடைய யூனிட்டி டே இன்னைக்கு, அப்புறம் இந்தியா நாளைக்கு ஹாலிடே குருநானக்கு. நாளைக்கு வந்து யூஎஸ் ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் டாட்டா வர வேண்டியிருக்கு, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சர் பிஎம்ஐ டாட்டா வர வேண்டியிருக்கு, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம் வர வேண்டியிருக்கு, ஐஎஸ்எம் நான் மேனுஃபேக்சரிங் பிரைசஸ் டாட்டா வர வேண்டியிருக்கு, எஸ்என்பி குளோபல் சர்வீசஸ் பிஎம்ஐ டாட்டா வர வேண்டியிருக்கு, க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ் டாட்டா வர வேண்டியிருக்கிறது. ரைட்டா? சரி, சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா என்னங்கிறது பார்த்துருவோம். இந்தியா வந்து நெட் லாஸ் வைடன்ஸ் டு ₹2582 crore செப்டம்பர் இந்த குவார்டர்லிக்கு. ரைட்டா? அப்புறம் டைட்டான் நம்ம பார்த்துட்டோம், ஏர்டெல் எல்லாம் ப்ராஃபிட்ல இருக்கு. அப்புறம் யூஎஸ் கோர்ட்டும் ட்ரம்புடைய தாரிஃபுக்கும் ஒரு பேசு பொருளா வேர்ல்ட் நியூஸ்ல இருக்குது. அதுதான் டிசைட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும். ரைட்டா? ட்ரம்ப் வின் பண்ண போறாரா, இல்ல யூஎஸ் கோர்ட் வின் பண்ண போதா, இல்ல இவங்க மதிக்க போறாங்களா, இவங்களை மதிக்க போறாங்களா, எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ரைட்டா? அப்புறம் இந்தியன் எக்ஸ்போர்ட் வந்து 37.5% டிராப்ஸ் ட்ரம்புடைய தாரிஃப்காண்டி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து ஷார்ப் டிராப் ஆயிருக்கு. டு இந்தியா எக்ஸ்போர்ட் தடைப்பட்டதுனால, யுஎஸ் சாங்ஷன்னால. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அப்புறம் உக்ரைன் ட்ரோன் வந்து மிடில் ஆஃப் த ரஷ்யா ரீச் ஆயிருக்கிறதாக ஏபிசி நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வெனிசுலா பிரசிடென்ட் சொல்றாரு, நான் ரஷ்யா கூட மிலிட்டரி டைஸ் வைக்கிறத பத்தி அது ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடுது. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் ஸ்டார்பக்ஸ் வந்து அவங்களுடைய 60% ஸ்டேக்கை சைனால விற்க போறதாக, அதாவது போய் கேபிட்டல்ங்கிறவங்க வாங்க போறாங்க. $4 billion. இது என்டிடிவில இருந்து நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து யூஎஸ் மஸ்ட் அபாண்டன் இஸ்ரேல் சப்போர்ட் ஃபார் எனி கோஆபரேஷன் வித் ஈரான் காமெடி சொல்லியிருக்காது, என்டிடிவில வந்திருக்கு. அப்புறம் எக்ஸ் மிலிட்டரி லாயர் வந்து ரிஷனேஷன் பண்ணாரு இஸ்ரேல்ல உள்ளவர். அதுக்கப்புறம் அவங்க காணாம போனாப்ல, அப்புறம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்துஸ்தான் டைம்ல இது வந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து 3 பேரை காசால பாலஸ்தீனுக்கு கொண்டிருக்கிறதாக ஃபுட் அந்த பிரச்சனை, ஏதோ சாப்பாடு அந்த இடங்கள்ல இது சீஸ்ஃபயர் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லி அல் ஜசீரால அந்த நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி யூஎன் டிமாண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் இஸ்ரேல் கில்லிங் ஃபார் ஜேர்னலிஸ்ட் சாவடிச்சதுக்கு நீங்க பொறுப்பேற்று அதுக்கு பதில் சொல்லணும்னு யூஎன் கேட்டிருக்கிறதாக மிடில் ஈஸ்ட் ஐல இருந்து வந்திருக்கு. சரி, நம்ம இப்ப டெக்னிக்கலா வந்துருவோம். டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம் நம்ம வியாழக்கிழமைங்கிறத பாத்துருவோம். இது வந்து கிஃப்ட் நிஃப்டி இது பெருசு பண்ணிடலாம். சாரி, கிஃப்டில நிஃப்டி பெருசு பண்ணிடலாம். இது நான் லைன் ஏற்கனவே நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து லைஃப் டைம் ஹை. அங்க ஒரு கோடு போட்டுடலாம் நமக்கு பொருளை தெரியறதுக்காண்டி. இந்த இடம் லைஃப் டைம் ஹை. இப்ப இனிமே அதுக்கு நமக்கு வேலை இல்ல, கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஏன்னா இப்ப அதை விட்டு வந்துருச்சு கீழே மார்க்கெட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த இடம் இப்ப மார்க் பண்றேன். இந்த இடம் 30 ஜூன் 2025ங்கிற இடத்த பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. சோ அப்போ அந்த இடம் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இனிமே பேச்சுக்கு இடம் இல்ல. இது ஒரு இடம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த இடம், அதாவது ஒரு 4-5 சப்போர்ட் இருக்கு. நம்பர் 1 வந்து 18 செப்டம்பருடைய ஒரு சப்போர்ட். ரைட்டா? அதை விட்டா இந்த இடத்துல, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 12 செப்டம்பர் 2024 ஒரு சப்போர்ட் இருக்கு. இது ரெண்டையும் உடைச்சிட்டு கீழே வந்து விட்டால், அதாவது 25,600 25,450 இந்த இடத்தை தாண்டி வந்துட்டா, இந்த இடம் இருக்கு பாருங்களேன், அதாவது 150 to 25,450 கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த இடம் இருக்கு பாருங்க. அந்த லைனுக்கு 2 நாள் 1.5 வருஷமா இந்த இடத்தை டச் பண்ணாத இடமே இல்ல. ஒரு வாட்டி கோடை போட்டுட்டு அப்புறம் அழிச்சிடலாம், கொச்சமச்சான் பேர். இந்த இடம் இருக்கு பாருங்களா, டச் பண்ணாத மாசமே இல்ல. அதுவும் இந்த மாசங்கள் இந்த பாருங்க, எல்லா மாசமும் இந்த இடம் டச் பண்ணி தான் போயிருக்கும். எல்லா மாசம் இந்த இடம் டச் பண்ணி தான் போயிருக்கும். ரைட்டா? சோ இது ரொம்ப குரூஷியலான இடம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது ஒண்ணு. ரெண்டாவது, இது ஒரு ரைசிங் சேனல் ஃபார்ம்
இருக்கு பாருங்க. இந்த இடம் பாருங்க மேல போயிருக்கு, அப்புறம் கீழே வந்திருக்கு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நடந்துட்டு மறுபடியும் மேல இதே இடத்துலயே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, கீழே வந்திருக்கு. இந்த 3 ஸ்விங் இங்க ஒண்ணு, அதாவது இந்த இடம் இப்ப இந்த இடம் 3 வந்து ரைசிங் ஆங்கிளோட டாப். இப்போ இது கீழ் நோக்கி போறதுக்கு முயற்சி எடுக்குது. ஏன்டா கீழே பாட்டம் வந்து இந்த இடம்லாம் பாட்டம், இந்த இடம்லாம் பாட்டம், இங்கேயும் பாட்டம் தான். ஆனா இந்த இடத்தோட நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்க, டபுள் கோடு. இது வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். இதுக்கு முன்னாடி வந்து பெரிய இறக்கம் ஏற்றம் நடந்திருக்கு, அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். அதாவது 28 ஏப்ரல்ல இருந்து நம்ம பார்த்தாலே போதும். இது ஒரு ரைசிங் சேனல் போகுது. சோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 25,000 நோக்கி வருதோங்கிற ஒரு ஐயம் இருக்கு. சரியா? அப்போ இப்போ மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. இது டெக்னிக்கலா. ஃபண்டமெண்டலா ஆல்ரெடி சொன்னதுதான். ட்ரம்புக்கு சாதகமாக யூஎஸ் கோர்ட் முடிவுகள் வந்தாலோ இல்ல எஃப்ஐஸ் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சாலோ, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 6th வியாழக்கிழமை, 11th செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை கழிச்சு 6th, இதெல்லாம் பீகாருடைய எலெக்ஷன் டேட். அன்னைக்கு வந்து மார்க்கெட்ஸ் முடிஞ்ச அளவு பாசிட்டிவ்ல தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதுதான் ஹிஸ்டரி சொல்லுது. முன்னாடிலாம் எலெக்ஷன்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு இருக்கணும், கண்டிப்பா இல்ல, இருக்கலாம். சோ அதுவும் நமக்கு சாதகம் இருக்குது. மார்க்கெட்டுக்கு எது நடக்குதுன்னு பார்ப்போம். அதிகமாக டெக்னிக்கலா கீழ் நோக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாசிட்டிவா சில நியூஸ்கள் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.